SBI கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் போதும் மக்கள் எல்லாருமே வந்து நெகட்டிவாகவே ஸோ ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் சார், சவுத் இந்தியாவை வஞ்சித்தது நம்மளுடைய SBI அப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாராவது புதுசாக வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம பேங்க்குக்கு வந்து படிக்கலாமா படிக்க வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். இது பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டார், என்னன்னா இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் படிக்கலாமா, பேங்க் எக்ஸாம் வந்து படிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது வந்து நான் வந்து வேற சைடு வந்து போயிடலாமா அப்படின்னு கூட அந்த தம்பி என்னை வந்து கேட்டார். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தளபதி சொன்னதுதான். இப்போ நம்ம கூட ஒரு 9 பேர் ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 பேர் நம்மளை ஜெயிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சிட்டாலே நம்ம தோத்து போயிடுவோம். கரெக்டா? நான் ஜெயிக்க போறேன், நான் வந்து கண்டிப்பா இதுல வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நான் வந்து ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க எத்தனை வேகன்சி இருந்தா என்ன, 300 வேகன்சியா இருந்தா என்ன, 1000 வேகன்சியா இருந்தா என்ன, 10,000 வேகன்சியா இருந்தா எவ்வளவு வேகன்சியா இருந்தா என்ன மக்களே, நம்மளுடைய ப்ராசஸ், நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி படிக்க போறோம், நம்ம எப்படி அதை கிராக் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நமக்கு ஒரு ஜுஜிபி மேட்டர், தட்டி விட்டு சால்ட் வாட்டரா நம்ம மாட்ட போய் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இல்ல நான் வந்து அந்த 9 பேரை தான் நினைப்பேன், வின் பண்ணிடுவானா, ஜெயிச்சிருவானா, என் கேரளாக்காரன் எப்படி இருக்கானே, ஆந்திராக்காரன் இவ்வளவு வேகன்சி வச்சிருக்கானே, அதே மாதிரி மகாராஷ்டிராக்காரன் எப்படி வச்சிருக்கானே, அப்போ நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அதே இடத்துல நின்றுட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ப்ராசஸ் இதனால கெட்டு போயிடும், நம்ம படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகும், நீங்க வந்து படிக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்கிறத தூக்கி போட்டு படிக்க பாருங்க. உங்களுடைய ப்ராசஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்க ஜெயிச்சிடலாம். அது 300, 600, 1000, 1500 உங்களுக்கானது உங்கள்கிட்ட வந்து சேரும். அது எப்போ அப்படின்னா நீங்க கடினமா உழைக்கும் போது மட்டும்தாங்க. சரியா? நம்ம தொடர்ந்து ரீசனிங் செஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு 1 ஷாட் டைரக்ஷன் டெஸ்ட் வரப்போகுது. இது வரைக்கும் வந்து இந்த டைரக்ஷன்ல நீங்க சில பல விஷயங்கள் தெரியாம இருந்தாலும் அதுல உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துறேன், செம்மையா வந்து டீச் பண்றேன். ஆல்ரெடி வந்து 2 1 ஷாட் வீடியோ வந்திருக்கும், சிலாரிசம் அண்ட் பிளட் ரிலேஷன், போய் பாருங்க. இன்னைக்கு அடுத்து வாயெல்லாம் வளருது மக்களே, ரொம்ப மோட்டிவேஷனா பேசிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்கமிங் செஷன் நம்ம என்ன மாதிரி கொண்டு போகலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மார்க் டுமில் வேணுமா, இல்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து கம்பைன் பண்ண செஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாமா, இல்ல கம்ப்ளீட்டா இந்த 1 ஷாட் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க வேற ஏதாவது ஃபீல் பண்ணீங்கனாலும் கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றத என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். வேற எதுவும் பத்தியும் ஃபீலிங், இந்த படிக்கிறத பத்தி இனிமேல் ஃபீலிங்ஸே வரக்கூடாது, படிக்க பாருங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.